அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 29th சண்டே த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் பிஎம் ஒரு 3 இடத்த விசிட் பண்ணியிருக்காரு. அதில் அந்த இடங்களில் 3 வித்தியாசமான கோவிட்-19 வேக்சின் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். க்ரீன் லைட் ஃபார் செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் லைன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேரளாவில் காசர்கோட்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ஒரு ரயில்வே லைன் பிளான் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே வரும். மெயின்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ப்ரிலிமினரியில் கேட்டாங்கன்னா இந்த காசர்கோடு திருவனந்தபுரம் என்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் கிராஸ் ஆகுது, முக்கியமான சிட்டிஸ் சம்மந்தமான ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கணும். இந்தியா டு ஹோஸ்ட் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட் டுமாரோன்னு இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட சம்மரி வரட்டும், மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சம்மரி வரட்டும். இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது ஸ்பெஷல் எடிஷன் ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இதன் மூலிமா மத்திய ஆசிய நாடுகள்னு சொல்கிற சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்னு சொல்கிற சென்ட்ரல் ஏஷியன் ரிபப்ளிக் அவங்கள நம்ம எப்படி மீட்டப் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் சைனாவோட ரோல் இதில் என்னவாக இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் நான் ஜாயின் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து மாலத்தீவு, இந்தியா, ஸ்ரீலங்கா இவங்க மூவரும் இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணுறதில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. இந்தியா, மாலத்தீவு, ஸ்ரீலங்கா அந்த 3 நாடுகளுக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, எந்தெந்த விஷயங்களில் இந்த எம்ஓயு சைன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஜாகிரபிக்கல் மேப் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கணும். ஏன்னா இது 3மே சார்க் கண்ட்ரி, நெய்பரிங் கண்ட்ரி அப்படின்றதுனால இவங்களுக்குள்ளே என்னென்ன மாதிரியான காமன் செக்யூரிட்டி த்ரெட்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி அவங்க களையணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் முக்கியமாக. அடுத்தது தோவல் கொத்தபயா டிஸ்கஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவில் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரேடு சம்மந்தமாக இருக்கிறது, எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும், என்னென்ன விஷயங்கள் ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவிலேருந்து வாண்டட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஜாகிரபிக்கலும் ப்ளஸ் ஹியூமன் ஜாகிரஃபி நம்ம படித்தோம் அப்படின்னாவே, ப்ரிலிமினரியில் ஜாகிரஃபி ஜென்ரல் ஜாகிரஃபி ப்ளஸ் ஹியூமன் ஜாகிரஃபி படித்தோம்னாலே ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு இந்த நியூஸை நம்ம பார்த்தோம்னா என்னென்ன வளங்கள் இலங்கையில் இல்லை, அதனால் அதை நம்மகிட்ட கேட்குறாங்க, நம்ம வியாபாரம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். அடுத்தது ஈரானில் ஒரு சயின்டிஸ்ட் கொலை பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு. இது யாரோட வேலை அப்படின்றது தெரியல. இதை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இதோட ராமிஃபிகேஷன்ஸ் வேறு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது ஈரானுக்கு இப்போதைக்கு எதிரி நாடுகள் அப்படின்னா சவுதி அரேபியா, அமெரிக்கா, இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஏன்னா இவங்களுக்கு பின்புலத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது, அரசியல் சிக்கல்கள் அப்படின்றது இருக்குது. ஏற்கனவே ஈரான் எதனால் இந்த மாதிரி வெளியில் போயிருக்காங்க, இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்துலேருந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ இதுக்கான காரணங்கள்லாம் நம்ம தேடி வச்சுக்கலாம். இதனால் இவர் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இறந்ததுனால பாலிட்டிக்ஸ் எந்த மாதிரி மாறுது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஈரானோட இதுக்கு சம்மந்தமாக யூபிஎஸ்சி படிக்க வேண்டியது என்னென்னா, ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் சைட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். புஷர், நட்டான்ஸ் அப்படின்ற 2 இடத்துல இருக்கும். இன்னும் வேறு இடங்களில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கலாம். சைனாஸ் ஃபஸ்ட் டொமஸ்டிக்லி மேடு நியூக்ளியர் ரியாக்டர் கோஸ் ஆன்லைன் இருக்கிற அந்த நியூஸும் நம்ம கவனிச்சுக்கணும். ஐஎஸ் மிலிட்டன்ட் கில் 4 கிறிஸ்டியன்ஸ் இன் இந்தோனேஷியான்னு இருக்குது. ஸோ ஐஎஸ் அது வரைக்கும் போயிருக்காங்களா, அது வரைக்கும் வியாபிச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்க ஒரு கிரேட்டர் த்ரெட்டு தான். அடுத்தது பிஸ்னஸ் நியூஸ். அதில் யூனிலேட்ரலிசம் இஸ் ஹர்ட்டிங் குளோபல் எக்கனாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட் சம்மந்தமாக எது வந்தாலுமே நம்ம படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் Q2 மேனுஃபேக்சரிங் ரீபவுண்ட் பசில்ஸ் எக்கனாமிஸ்ட்னு சொல்லியிருக்கிற நியூஸில் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னு சொல்லி நமக்கு கவனிக்கணும். டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் கவர்னன்ஸை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அடுத்து முழுக்கவே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபுல்லாகவே பார்த்துடலாம்.
ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸில் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் அண்ட் சாங்ஷன் ஃபார் சர்ஜரிஸ்ன்னு சொல்லியிருக்கு. இப்போ ரீசெண்டாக பிஜி படித்த ஆயுர்வேதா டாக்டர் எல்லாமே சர்ஜரி பண்ணலான்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் முழுசாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கேலிங் நியூ ஹைட்ஸு, ஸ்பேஸ் எக்ஸ் சம்மந்தமாக, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமாக வரக்கூடியது அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் சைக்ளோன் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது முக்கியம் யூபிஎஸ்சிக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு அந்த கீழே வரும். எதனால் சைக்ளோனை நம்மளால் சரியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியல, அதுக்கு என்னென்ன மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணணும், நிர்வாக சீர்திருத்தங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கலாம். நியோம் அப்படின்ற ஒரு புது சிட்டியை சவுதி அரேபியாவில் நிர்மாணிக்கிறாங்க போல். ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப புதிராக இருக்குது இந்த நியோம் பற்றின செய்திகள். அதை நீங்களும் படிச்சிருங்க. இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.